நிலாவுடைய எம்டியான ராகவுக்கு நிலா மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. ஏன் நிலாவை ரொம்பவே மனசுக்கு பிடிச்சிருக்கு. அதே சமயம் ராகவுக்கு வீட்டில் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராகவுடைய அம்மா அடிக்கடி ராகவ் கிட்ட, நாங்களும் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கோம், நீயும் எந்த பொண்ணையும் சரின்னு சொல்ல மாட்டேங்கிற, உன் மனசுக்கு பிடிச்சிருந்த பொண்ணு ஏதாவது இருந்தாலும் சொல்லுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, ஏதாவது இருந்தாலும் பரவாயில்லடா, லவ்னாலும் பரவாயில்ல, நாங்கள் ஒத்துக்கிறோம், அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா கிட்ட நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி ராகவுடைய அம்மா அப்பா அடிக்கடி ராகவ் கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. நிலா மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ராகவுக்கு இருக்கிறதுனால நிலா வீட்டுக்கே நேராக போய் பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ராகவ் நினைக்கிறாரு. அப்போ தான் நிலா திருவண்ணாமலை சொந்த ஊருன்னு சொன்னாங்க. இப்போ சென்னையில் ரிலேட்டிவ் வீட்டில் தங்கி இருக்காங்க. நம்ம ஏன் திருவண்ணாமலைக்கே போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட பொண்ணு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ராகவ் நினைக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நிலாவுடைய அம்மா அப்பா பற்றி ஃபுல்லாக விசாரித்து தெரிஞ்சுக்கிறாரு ராகவ். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு திருவண்ணாமலைக்கு ராகவ் அவங்களுடைய அம்மா அப்பாவோட இங்கே மனோகர் வீட்டுக்கு பொண்ணு கேட்கறதுக்காக போகிறாங்க. இங்கே வெளியில் பார்த்தா காலிங் பெல் அடிக்கவும் வேகமாக ஓடியாந்து நிலாவுடைய அம்மா பார்க்குறாங்க. இங்கே ராகவ் பார்த்தா அம்மா அப்பா கூட கையில் பார்த்தா தாம்பல தட்டோட ரெடியாக வந்துக்கிட்டு இருக்காரு. வாங்க வாங்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி தேனி கேட்கவும், உள்ளே வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா தேனு உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்போ தான் மனோகர், தாஸ், மதி எல்லாரும் வரவும், யார் இவங்க அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும், அப்போ தான் மனோகர் வந்துட்டு யார் தேனு இவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தெரியலங்க, யாருன்னு கேட்டேன், உள்ளே வந்து பேசலாமான்னு சொன்னாங்க, பார்க்க பெரிய இடம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லவும், வணக்கம் சார், என் பேர் ராகவ் அப்படின்னு சொல்லி ராகவ் பார்த்தா அவர் அறிமுகப்படுத்திக்கிறாரு. என் பேர் மனோகர் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட அவர் சொல்லல, தெரியும் சார், உங்கள் பேர் மனோகர், இவங்க பேர் தேன், அவங்க பேர் மதி, அவர் பேர் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் எல்லாத்தையும் சொல்லவும், எங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஆனால் உங்களை எங்கே பார்த்தேன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்லவும், சார் நான் என்னை பற்றி சொல்லிடுறேன், நான் சென்னையில் இருக்கேன், என் பேர் ராகவ், இவங்க என்னுடைய அம்மா அப்பா, உங்கள் பொண்ணு தானே நிலா அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், ஆமாம் அப்படின்னு சொல்லி மனோகர் தேனும் பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுற்றி பார்க்கையில பார்த்தா ஒரு செவத்தில் வந்துட்டு இங்கே நிலாவுடைய ஃபோட்டோவும் இருக்குது. ஆமாம், நீங்கள் நிலாவுடைய அம்மா அப்பா தான். நான் இப்போ எதுக்கு வந்தேன்னு ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன், எனக்கு நிலாவை பிடிச்சிருக்கு, நிலாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் சென்னையில் ஒரு கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு 2-3 ஷோரூம் கூட இருக்குது. இப்போ தான் ஒரு வளர்ந்து வர பிஸ்னஸ் மேன் நினச்சிக்கங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவும், மனோகருக்கும் தேனுக்கும் பார்த்தா ஒன்றுமே புரியல. அது அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்ல வரையில, சார் எனக்கு புரியுது, நிலா இப்போ சென்னையில் என் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரிலேட்டிவ் வீட்டில் தங்கி இருக்காங்க, நான் கேட்டேன் சொந்த ஊர் எதுன்னு கேட்கல, திருவண்ணாமலைன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு நான் இங்கே வந்த விஷயம் எதுவுமே தெரியாது, சரி அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும், அம்மா அப்பா நீங்கள் போய் சொன்னீங்கன்னா நிலா ஓகே சொல்லுவாங்களே, அதனால அதான் நிலா கிட்ட போய் முதல்ல அப்ரோச் பண்ணாமல் உங்ககிட்ட வந்து நான் பேசுகிறேன், எனக்கு நிலாவை ரொம்ப பிடிச்சிருக்கு சார், இன்னொன்று எங்கள் வீட்லேயும் பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, எனக்கு நிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தோணுச்சு, அதான் ஸ்ட்ரைட்டாக என் அம்மா அப்பா கூட இங்கே வந்து உங்ககிட்ட நிலாவை பொண்ணு கேட்குறேன், எனக்கு நிலாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும், மனோகருக்கும் தேனும் பார்த்தா தலையும் புரியல காலும் புரியல, என்னடா இவன் ஏற்கனவே அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இங்கே சண்டை போட்டு தான் போயிருக்கா, இவன் திடீர்னு வந்துட்டு இப்போ பொண்ணு கேட்குறானா, அப்போ நிலாவுக்கு கல்யாணம் ஆகிருக்கிற விஷயமே இவனுக்கு தெரியாது போல, அதனால தான் இங்கே வந்து பொண்ணு கேட்குறான், நிலாவும் கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லாமல் இருந்திருக்கா போல, அதனால தான் இவன் இங்கே வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனோகரும் தேனும் நினச்சிட்டு, சரி நான் நிலா கிட்ட பேசுகிறேன், நிலா கிட்ட பேசிட்டு நான் அதுக்கப்புறம் எங்களுடைய முடிவை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் பார்த்தா அப்படியே மேலோட்டமாக பேசி ராகவை சமாளிச்சுறாரு. சரி சார், அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லையில், இருங்க வந்த உடனே கிளம்புறீங்க, டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தேனு சொல்லவும், ஐயோ பரவாயில்ல நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பார்த்தா அவங்க அம்மா அப்பா கூட கிளம்பி வெளியே போயிடுறாங்க. அப்போதான் வேகமாக தாசு, மதி எல்லாரும் சேர்ந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.